ஷவர்மா பண்ணுறதுக்காக 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடயே டர்மரிக் பவுடர், கோரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆயில், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கர்டு, கார்ன்ஃப்ளவர், கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹீட் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக சார்கோல் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகுறது எப்படி தெரியும்னா ரெட் ஆயிரும். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதோட ஸ்மோக்கினஸ் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகுறதுக்காக லிட்டை ஒரு 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கனில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கோங்க சிக்கனோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். இப்போ தவாலில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வந்துடும், பயப்பட வேணாம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போ இதை போத் சைட்ஸ் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. வாட்டர் நிறையவே செக்ரேட் ஆகும், ஆனாலும் பரவாயில்ல. நல்லா இந்த மாதிரி ஆயில் நல்லா வேப்பரைஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வெந்தோன்னே அதுக்கப்புறமா நைஃப் அண்ட் கரண்டியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷவர்மாவுக்கு நான் சாலட் ஆட் பண்ண போகிறேன். சாலட்க்கு வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஆனியன் அண்ட் கேபேஜ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி மயோனைஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, ஹங் கர்ட் யூஸ் பண்ணுறேன். ஹங் கர்ட் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மயோனைஸை விட. இப்போ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைட்லேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் குபூஸ் எடுத்திருக்கேன். குபூஸ் நான் இதை வீட்லேயே செஞ்சேன். குபூஸோட ரெசிபி ஆல்ரெடி என் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். அதை போய் நீங்கள் வேணால் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ சிக்கன் ஃபில்லிங், கொஞ்சமாக கேபேஜ் அண்ட் ஆனியன் சேர்த்துட்டு ரேப் பண்ணி, ரேப் பண்ணும் போதே எனக்கு வாயில் எச்சு ஊறுனுச்சு. அதை எடுத்து வாயில் வச்சேன்னு வைங்களேன், எங்கள் அப்பா பார்த்து ஷாக் ஆகிட்டார், இவ்வளோ பெரிய வாயா இவனுக்கு அப்படின்ட்டு. செம்ம டேஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.